கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில இந்த கிறிஸ்துமஸ் அப்படியாய் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த வருஷத்திலே கர்த்தர் அப்படியாய் இந்த பிறப்பின் செய்தியை நம்ம அப்படியாய் கேட்கும்படியாய் கர்த்தருக்கு தந்த ஸ்லாக்கியத்துக்காய் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஒரு விசை அப்படியாய் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு விசை நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இந்த காலவேளையில நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும், நம்மோடு பேச வேண்டும். அந்த அளவில்லாத மகிழ்ச்சி கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாய் ஒரு விசை நம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல மகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறவையா. அவருடைய பிறப்பின் சந்தோஷத்துல நம்முடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமையா. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியில மனுஷனாய் பிறந்த தேவன் இந்த நாட்களில் எங்களுடைய உள்ளங்களை பிறக்க கர்த்தர் விரும்புகிறீர். இந்த காலவெளியில இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து பின்பற்றி கை கொள்கிற ஒருடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற பிறப்பின் மகிழ்ச்சி காணப்படும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியில எங்களோடு பேசுவீராக. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியாய் இந்த காலவேளையில நாம் தியானத்துக்கு நேராய் கடந்து போவோம். நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Gospel according to Luke chapter 2 verse 32. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் பிறந்து முதல் தேவாலயத்துக்கு கொண்டு போகப்படும் போது அங்க உள்ள ஒரு தேவ மனுஷன் ஆண்டவரை பார்த்தவுடனே சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய நாம உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ரட்சிக்கிறவரை அல்லது எங்களை ரட்சிக்க போகிறவரை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ரட்சகரை எங்களுடைய கண்கள் காண கிருபை செய்தீர் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதை நாம் இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பிறந்தாலும் ஆண்டவருடைய பிறப்பு ஒரு விசேஷமானதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ பேர் அவர் பிறந்த அந்த நாள் தினத்திலே அந்த நாட்களில் அவரை காண வேண்டும் என்று விரும்பியும் ஆண்டவர் சிலருக்கு அந்த கிருபையை கர்த்தர் தந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் வேதத்தில் வாசிக்கிறபடி 3 சாஸ்திரிகள், அந்த நாட்டில் உள்ள அறிஞர்கள், வானவியல் நிபுணர்கள் அந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு ராஜா பிறப்பார் என்று தீர்க்க தரிசனங்களில் எழுதப்பட்ட அந்த காரியங்களை அவர்கள் கவனமாய் கவனித்து அந்த நட்சத்திரத்தை நோக்கி பார்த்து அதை பின்பற்ற தொடங்கி பிறகு அவர்கள் இயேசுவை கண்டடைந்தார்கள், பார்த்தார்கள், தரிசித்தார்கள், காணிக்கைகளை செலுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் என்று சொல்லி யோசேப்பு கேள்விப்பட்டு பிள்ளையை தூக்கி கொண்டு பிள்ளையை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன, நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் சிலருக்கு அந்த நாட்களிலே கொடுத்தார். அதுல ஒருவர் தான் இந்த சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன், ஒரு வயதான தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். எப்படி தன்னுடைய விசுவாசத்தினால ஆண்டவரை கண்டடைந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாஸ்திரிகள் ஆண்டவரை கண்டதும் ஆண்டவருடைய நடத்துதலால் அந்த நட்சத்திரத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர்கள் கடந்து சென்று ஆண்டவரை தரிசித்தார்கள். இந்த காலவேளையில இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஆண்டவரை எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரை இந்த உலகத்தில் நாம் காணாவிட்டால் பரலோகத்திலும் நாம் அவரை காண முடியாது. நமக்கு தெரிந்த ஒரு வசனம், இருதயத்திலே பரிசுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன பண்ணுவாங்க, தரிசிப்பார்கள் என்று சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மனுஷனாய் வந்த தேவனை அநேக தேவ பிள்ளைகள் கண்டு துதித்தார்கள். இப்பொழுது அந்த ஆண்டவர் ஆவியாய் இருக்கிற தேவன் திரும்பவும் அவரை காணாத
இருக்கிற அல்லது காண வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னை வெளிப்படுத்த விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். இருதயத்தில் அவரை விசுவாசிக்கும் போது, சுத்தவான்களாய் காத்துக்கொள்ளும் போது தேவன் நமக்கு தரிசனத்தின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாட்களில் கிறிஸ்துவின் பிறப்பை எல்லா இடத்துலையும் கொண்டாடுகிறார்கள். கிரம்பு வச்சு பல காரியங்கள் அவங்க ஆண்டவரை என்ன பண்றாங்க, வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவரை முகமுகமாய் காண தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன்னுடைய வாழ்க்கையில விசுவாச பாதையிலே வாழ்ந்து விசுவாசத்திலே இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை கண்டடைந்தது போல நமக்கும் தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை நினைவிலே கொள்ளுவோமாக. இந்த காலவேளையில எப்படி அந்த ரட்சணத்தை அவருடைய கண்கள் கண்டது என்று சொல்லி நாம் சில வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆலயத்துக்கு வருகிற நாம் எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தாவீது அப்படிதான் சொல்றாரு. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், ஆலய பிரகாரங்களுடைய மகிமை நான் என்ன பண்ண வேண்டும், காண வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு மகிமையின் சாயலாக பிதாவுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரை விசுவாசம் உள்ளவர்கள், இதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள், சுத்தம் உள்ளவர்கள் தரிசிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காலையில எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு போறாங்க, எத்தனை பேர் ஆண்டவரை குறித்து பேசுகிறார்கள், பாடுகிறார்கள். ஆனா எத்தனை பேர் அவரை கண்டாங்க? ஏன்னா அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள் வசனம் சொல்லுகிறதே. அவரை பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை இந்த காலவேளையில நம்ம கேட்கும் போது கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் லூக் சாப்டர் 2 verse 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 25ஆம் வசனத்துல அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது மெய்ப்பர்கள் ஆண்டவரை வந்து பார்க்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வான சாஸ்திரிகள் வந்து பார்க்கிறார்கள். பிறகு தூதர்கள் ஆண்டவருடைய பிறப்பை அறிவிக்கும் போது மெய்ப்பர்கள் வந்து ஆண்டவரை தரிசிக்கிறார்கள். இங்க நம்ம வாசிக்கும் போது 25ஆம் வசனத்துல அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி என்ன பண்ணாரா, இருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாட்கள்ல பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இந்த பூமியிலே ஊற்றப்படாட்டாலும் ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்கள் மேல அவர் என்ன பண்ணாரா, ஆளுகை செய்து வந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தை கவனமாய் வாசிக்கும் போது அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் என்ன பண்ணானா, இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான், நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் என்ன பண்ணானா, காணப்பட்டான். நம்ம எல்லாம் ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கிறோம் நம்முடைய தேவைகளுக்காக. ஆனா இந்த சிமியோன் ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கிற போது எப்படிப்பட்ட காரியங்களுக்காக காத்திருந்தான்னா, அங்க வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் எப்படியாவது என்ன பண்ணணும், வரணும். இஸ்ரவேலுக்கு ஒரு மீட்பர் உண்டாகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையில் இருக்கிறாங்க. பலவிதமான அரசர்கள் அதுக்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு வந்தார்கள். எப்படியாவது இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகன் வர வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஆறுதலான காரியங்களுக்காக காத்திருந்ததை நம்ம வாசிக்கிறோம். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆண்டவருடைய நான் ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு ஆண்டவர் அவருக்கு கிருபை செய்ய காரணம் என்ன? முதலாவது அவர் நீதியை செய்கிறவராயும் தேவ பக்தி உள்ளவராயும் என்ன பண்ணாரா, காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்திலேயே ரட்சிக்கப்படாத அல்லது ஆண்டவரை அறியாத எத்தனையோ நீதிமான்கள் இருக்கிறாங்க. நீதியை மாத்திரம் செய்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, பாவத்துக்கோ தீமைக்கோ அக்கிரமங்களுக்கோ தங்களுடைய செவியை சாய்க்காதபடி, தன்னுடைய கரங்களை நீட்டாதபடி, மனசாட்சிக்கு பயந்து, வேதத்துல சொல்லுது பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக என்ன பண்ணுகிறாரா, தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி என்னுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, பக்தி என்பது மனசாட்சிக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து, தீமைக்கு விலக்கி தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் பக்தி. இன்னைக்கு நிறைய பேர் பக்தியின் வேஷத்தை என்ன பண்றாங்க, தரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதனுடைய பலனை என்ன பண்ணுகிறார்கள், மறுதளிக்கிறார்கள் என்று சொல்லி
அப்படியா நம்ம நிருபங்கள்ல வாசிக்கிறோம். இங்க அந்த சிமியோன் என்பவன் நீதியும் தேவ பக்தியும் உடையவனா என்ன பண்ணாரா காணப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல அப்படிப்பட்டவருடைய உள்ளங்கள்ல ஆண்டவர் பிறக்கும்படியாய் விரும்புகிறார். நாம் நீதியை செய்து மனதார நீதியை பேசுகிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் என்று சொல்லி சங்கீதங்களை நம்ம வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த காரியங்கள்ல நம்ம உத்தமமாய் தேவனுக்கு பயந்து, மனசாட்சிக்கு பயந்து, இழிவான எந்த ஒரு காரியத்தை இச்சிக்காதபடி கர்த்தருக்காக அப்படியாய் பொறுமையுடன் காத்திருந்தேன்னு சொல்கிறபடி நீதியா இருக்க மனதுள்ள யாவரும் என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுவார்கள். ஆனாலும் அந்த நீதி அவர்களை தற்காக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பாவ வழியில போகும்போது கடகடன்னு உயர்றாங்க, ஆஸ்வதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு பல பேர் புகழ் எல்லாமே வருது. ஆனா அது கூட என்ன பண்ணுது, வேதனையும் சாபங்களும் பாவங்களும் வருகிறது. ஆனா தேவனுக்காக பயந்து நீதியை செய்கிறவர்கள் கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுக்க ஒரு காரணமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனா என்ன பண்ணனா காத்திருந்தான். அவன் பக்தி எப்படிப்பட்டதா, பக்தியே இஸ்ரவேலின் ஆறுதல் வர என்ன பண்ணா காத்திருக்கிறவனா இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி என்ன பண்ணாரா இருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்துவதற்காக அவர்களை தெரிந்து கொண்டு கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வருகிறார். அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவிக்கிறார், அவர்களை தாங்குகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பண்டிகையை கொண்டாடுறோம். பலவிதமாய் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறோம். இதற்கு மேலாய் நம்முடைய வாழ்க்கையில நீதியை நிலைநாட்டி சத்தியத்தை அப்படியாய் கை கொண்டு அப்படியா கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்கிற வேளையில நம் மூலமாய் அல்லது நமக்கு தம்மை வெளிப்படுத்தி நம்மை ஆஸ்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 2, அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு தெரிந்த ஒரு மனுஷன் கொர்நேலி என்பவன் என்று ஒரு 100க்கு அதிபதி. அவன் யூதன் அல்ல, யூதன் அல்லாதவன், அவன் புறஜாதியான். ஆனாலும் அவன் தெரிஞ்ச காரியத்துல அவனுடைய மனசாட்சிக்கும் அவன் தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணான்னா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். சிமியோனும் கர்த்தருடைய பாதத்துல ஆலயத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறாரு. எப்படியாவது இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணணும், ஆறுதல் வர வேண்டும் என்று சொல்லி ஆலயத்துல காத்திருக்கிறவராய் காணப்பட்டார்கள். அதை போல இங்க கொர்நேலி எப்படிப்பட்டவராய் எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கர்த்தர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்றால், தன்னை வாஞ்சிக்கிற, விரும்புகிற, தனக்காய் ஏங்குகிற, அர்ப்பணிக்கிற, தாகமுள்ளவர்கள், அதற்காய் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய ரட்சிப்பை அவர்களுக்கு என்ன பண்றாரா, அருளை செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையின்படி நீதியை செய்ய முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து பயபக்தி உள்ளவர்களாய் இருந்து, அது மாத்திரமல்ல தான தர்மங்களை செய்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் இந்த நாட்களை தேடிக் கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால், தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த நாளிலே தன்னை இப்படிப்பட்ட நபர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த கர்த்தர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு தேவன் பிறந்ததை அந்த ஏரோது கூட என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அவனுடைய ஞானத்தினால, வல்லமையினால, அவருடைய திறமையினால கர்த்தர் அதை ஏழையான அந்த மெய்ப்பர்களுக்கும், அது மாத்திரமல்ல இந்த மாதிரி நீதி செய்கிற தேவனுக்காக ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரா, உதவியா இருந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 26ஆம் வசனத்துல 2வது ஒரு விஷயத்தை வாசிக்கும் போது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 26, Gospel according to Luke chapter 2 verse 26, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய சத்தம் அவருடைய காதுகள் என்ன பண்ணது, தீர்க்க தரிசனமாய் ஒலித்தது. 26 கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு என்ன பண்ணதான். ஒருவேளை தரிசனத்தில் ஒரு கேட்டுப்பாரு,
எப்படி கேட்டாரோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, அந்த பக்தி அவனை எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை கைவிட, பரிசுத்தாவி அவனோடு இருந்து, பரிசுத்தாவினால் அவரோடு என்ன பண்றாரு, பேசுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு, தீமையை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருக்கிற ஜனங்களோடு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இடைவிட்டு கொண்டிருக்கிறார், இடைபடுகிறார், இடைபட விரும்புகிறார், அவர்களோடு பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ கிறிஸ்துவை காணும் முன்னே நீ என்ன பண்ண மாட்ட, மரணம் அடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு என்ன பண்ணதான், அறிவிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை நமக்கு நேரம் ஆண்டவர் பேசுறாரு. அந்த காரியங்கள் நாம் தேவனுக்கு பயப்படுவதாய் காணப்படும் போது அந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நிறைய வாக்குத்தத்தங்கள் தர்றாரு. ஆனா அவங்க தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், நீதியுள்ளவர்களாய், பக்தி மார்க்கத்தாராய் காணப்படும் போது அந்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில் என்னப்படுகிறது, நிறைவேறுகிறது என்பது நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாரு, ஆனா ஒண்ணு கூட நிறைவேறல. காரணம் என்ன, அதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை போல நம்ம காணப்படும் போது அதுக்கு பிந்தைய அந்த அனுபவத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ சாகரத்துக்குள்ள நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ பார்ப்பாய் என்று சொல்லி அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக அப்படியா ஒரு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அவரோட என்ன பண்றாரு, பேசுகிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியுடைய சத்தத்திற்கு நம்மை செவி கொடுக்கிறவர்களாக, நம்முடைய செவியை திறந்து வைத்து நம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக, அவருக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக, அவர் மேல வாஞ்சவர்களாய் காணப்படும் போது அவர்களுக்கு தன்னை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த சிமியோன் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தருடைய ஆறுதல் வர, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும்படியாய் அவன் காத்திருந்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டிருப்பான். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் அவனோட என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றாரு, உன் பக்தி வீண் போகாது, நீ மரணத்துக்கு முன்பதாக நீ அவரை காண முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு அவனை தேற்றுகிறதை நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டோடைய வருகைக்கு முன்பதாக எப்படியாவது நம்ம அவரை தரிசிக்கணும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது நீதியின் சால்வையை நம்ம உடுத்திக் கொள்ளணும், கர்த்தருடைய பாதத்துல நம்ம கடந்தவர்களாய் காணப்படுவோங்கிற வாஞ்சை நமக்குள்ள உண்டாகும் போது கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில அருளை செய்து நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாப்டர் லூக் verse 19 verse 27. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லல, இங்க சொல்ற, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் என்ன பண்ண மாட்டாங்க, மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு பின்னாடி அவங்க எல்லாம் அப்படியே யோசிக்கிறாங்க, யாரை பத்தி சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல விருப்பம் உள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய அவர் மேல வாஞ்சியும் தாகமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை என்ன பண்றாரா, அருளி செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய இங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லல, இங்க நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மரணத்தை என்ன பண்ண மாட்டல ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை உண்மையாய் தம்மை பின்பற்றி வருகிறவர்களுக்கு அவர் வைத்து போகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் உண்மையா பின்பற்றும் போது நம்முடைய மரணத்துக்கு உள்ளாகவே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை இந்த பூமியில அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதுன்னு சொல்லி யோவான்ல சொல்லுகிறது. அப்படின்னா அந்த ராஜ்யத்துடைய வல்லமை, அந்த ஆசீர்வாதங்கள், அந்த வழிநடத்தல்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிற காரியங்கள்ல நமக்கு ஆண்டவர் வழிகளை திறந்து அவரை தரிசிக்கவும், அவரை சேவிக்கவும், அவரை ஆராதிக்கவும், அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார். நம்ம மரணத்துக்கு முன்பதாகவே நமக்கு ஒரு நிச்சயம் வேணும், நமக்கு ஒரு தெளிவான எண்ணங்கள் வேணும். கர்த்தர்
கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவரோடு சஞ்சரிக்கிறேன், மரித்தாலும் நான் அவரோடு தொடர்ந்து என்ன பண்ணுவேன், சதா காலம் அவருடைய பாதத்தில் இருப்பேன் என்கிற ஒரு தெளிவை ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலே கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27, Gospel according to Luke chapter 2 verse 27. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அந்த முதல் வசனத்திலே பார்க்கும் போதே 25ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவி அவன் மேல என்ன பண்ணாரா, இருந்தார். 26ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவினால் அவனுக்கு என்ன பண்ணது, அறிவிக்கப்பட்டது. 27ஆம் வசனத்துல அவன் ஆவியின் ஏவுதலினாலே, அந்த அளவுக்கு அவன் ஆவியானவரோட நெருக்கமா இருந்ததுனால அவருடைய வார்த்தையை உடனே புரிந்து கொள்கிற அளவுக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாயும் தேவனுடைய சித்தத்திற்கு விட்டு கொடுக்கிறவனாயும் காணப்பட்டபடினாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை என்பதை நம்ம இந்த சிமியோனுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை டெய்லி சபைக்கு வருகிறவரா இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல அந்த செய்தியை ஆவியானவர் என்ன பண்றாரு, சிமியோனுக்கு ஒரு உற்சாகத்தை தந்து அவன் தற்செயலாய் சபைக்கு வந்து தங்க தேவனை தரிசிக்க அந்த வாக்குத்தத்தம், அதுக்கு முன்னாடி அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நமக்கு உண்மையான தாக வாஞ்ச இருந்தா அந்த ஆவியின் கிருபைகளையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார், வழி நடத்த வல்லமுடையவராய் இருக்கிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் கிடையாது, பொருளாதார வாழ்க்கையில நம்முடைய உலக வாழ்க்கையிலையும் ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கும் போது ஆவிக்குரிய காரியங்கள்ல வருகிற ஆசீர்வாதங்களை நம்ம மிஸ் பண்ணாதபடி, நம்ம விட்டு விடாதபடி பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாம அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு என்ன பண்ணானா, இந்த மாதிரி ஏசப்பா வந்திருக்கிறாரு, குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, வந்து பாருங்கன்னு சொல்லி மனுஷன் மூலமாய் அல்ல, தேவ பிரயத்தனமாய் தேவ திட்டத்தோடு தேவனுடைய சத்தத்தோடு அவர் அங்க கடந்து வருகிறதை வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் அப்படி நடத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சண்டையான ஞாயிற்றுக்கிழமை போறோம் சபைக்கு, அப்படி இல்லாதபடி ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பேர் சொல்றதை பார்த்திருக்கேன், நான் ஜெபிச்சுட்டு வந்தேன், இந்த வேத வசனத்தை வாசிச்சேன், அதே வசனத்தை ஆண்டவர் சபையில் என்ன பண்றாரு, பேசுகிறார். அதே காரியங்கள் எந்த புதிய ஊழியக்காரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ம தேவனுக்குள்ள கடந்து வருகிற வேளையில ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளினால வழிகளிலே நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் என்ன பண்ணானா, வந்திருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை தினமும் தேவாலயம் திறக்கப்படுமா அந்த நாட்கள்ல, ஆனா தேவன் இப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை அவனுக்கு என்ன பண்ணாரா, தந்தருளினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு என்ற பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை என்ன பண்ணாங்க, உள்ளே கொண்டு வருகையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் ஆலயத்தை விட்டு நீங்காதிருந்தான். யோசுவா பத்தி சொல்லும் போது அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்ணான்னா நீங்காதிருந்தான். அதுக்கு பின்னாடி அன்னாள் என்ற ஒரு தாயாரை பத்தி வாசிக்கும் போது இதனுடைய பிற்பகுதியில இரவும் பகலும் ஆலயத்தை விட்டு என்ன பண்ணலையா, போகவே இல்லை, ஆலயத்திலே காணப்பட்ட. அதனுடைய உண்மையான சரியான அர்த்தம் என்னன்னா, அவருடைய இருதயம் ஆலயத்தை வாஞ்சிக்கிறதாய், எப்பயாவது போய் ஆராதனை செய்யணும், எப்ப நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் நேரம் தேவனை துதிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உள்ளவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வழிகாட்டி போகிற பாதைகளை தெரிவித்து நமக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்கி தடைகளை நீக்கி போட்டு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, இரக்கம் செய்கிறவரா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த அன்னாள் என்பவள் ஆலயத்தை விட்டு என்ன பண்ணல, நீங்கள் ஆலயத்திலே இருக்கிறார்கள் கர்த்தருடைய. ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட காரியங்களுக்காக தன்னை விட்டு கொடுத்து, அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம போன குழந்தைங்க பிள்ளைங்க இல்லாம கிடையாது, உலகத்துடைய சகல காரியங்களை விட்டு விட்டு கர்த்தருடைய பாதத்துல இருக்கிறதை அவங்க என்ன பண்ணாங்க, வாஞ்சித்து தெரிந்து கொண்டபடினால கர்த்தர் அந்த நேரத்துல அந்த அன்னாலும் இயேசுவை பார்க்க முடியாத ஒரு ஸ்லாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரா, உண்டாக்கி வைத்திருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில நமக்கு அப்படிதான் தாவீது சொல்றாரு, எப்பொழுது தேவனுடைய ஆலய கதவு திறக்கும் என்று சொல்லி நான் என்ன பண்றேன், வாஞ்சையாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வீடுகளை நம்ம ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல, ஆனா ஆலயத்தை விட்டு நீங்காம இருந்து கர்த்தருடைய பாதத்துல தொடர்ந்து நாம் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வயதான இந்த தகப்பன் சிமியோன் ஆவியனுடைய ஏவுதலினாலே அங்க என்ன பண்ணாரா, வந்திருந்தார். கர்த்தருடைய அப்போ தேவனுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரா, பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நம்மை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்குகிறார். ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, எங்க செல்ல வேண்டும் எங்க செல்லக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு ஏவுதலை தந்து ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா 2:38 லூக் சாப்டர் 2:38 அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 37-38 வாசிக்கும் போது 37 கூட, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, உள்ள ஆராதனை செஞ்சுட்டு இருக்கா, அப்ப குழந்தைய உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் அவளும் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து என்ன பண்ணாலாம், பேசினாள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கிருபை தர்றாரு பாருங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதே நமக்கு ஒரு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவரை குறித்து பேச 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 ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில சதா காலமும் தங்கி நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கடைசியில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது லூக்கா 2:28 வாசிக்கும் போது லூக் சாப்டர் 2:28 அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து 29 வாசிங்க. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்க சிமியோன் வாழ்க்கையில 4வது ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் அவரை தன் கைகளில் என்ன பண்ணானா, ஏந்தி கொண்டு. இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய கரங்களை நம்மளை ஏந்தி இருக்கிறாரு, உண்மைதான். ஆனா அந்த நாட்களில் ஒரு ஆசீர்வாதம் பாருங்கல்ல, ஆண்டவரை நிறைய பேர் பார்த்தாங்க, சாஸ்திரிகள்லாம் வந்து பார்த்தாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, வணங்கி அவங்க சென்றாங்க. இங்க சிமியோன் தேவனை தன்னுடைய கரங்கள் என்ன பண்ணாராம், ஏந்தி கொண்டு கர்த்தரை என்ன பண்றாரு, ஸ்தோத்தரிக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை காண விரும்புகிற, ஆண்டவரை மேல பற்றுதலா இருக்கிற நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தரை உயர்த்துகிறவர்களா என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவன் அவரை தன் கைகளில் என்ன பண்ணானா, ஏந்தி கொண்டு தேவனை என்ன பண்ணானா, ஸ்தோத்தரித்தான். கர்த்தருடைய நாம இன்னைக்கு நம்முடைய கரங்கள்ல வேதம் என்கிற இயேசு கிறிஸ்து, வேதம் என்கிற தேவனை இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கரங்கள்ல கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கும் போது இந்த வேதத்தை கரங்கள்ல ஏந்தி கொண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவன் ஆண்டவரை சுமக்கிறவனாய் காணப்பட்டான், கட்டளைகளை பின்பற்றுகிறவனாய் காணப்பட்டான். தேவனுடைய காரியங்களை அவன் அப்படியாய் சுமந்து ஏந்தி தாங்கி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினான். இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தின்படி நடக்க மனதில்லாதவர்களாய் கர்த்தரை துதிக்க விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி இல்லாதபடி கர்த்தரை நாம் தாங்கி ஏந்தி, வேதத்தை கையில தூக்குறதுன்றது ஏதோ ஒரு புஸ்தகத்தை கையில எடுத்துக்கிட்டேன்றதுக்கா அப்படியுடைய அர்த்தம் அல்ல. இந்த வேதத்தை நான் உயர்த்துகிறேன், இந்த வேதத்துக்கு நான் என்னை தாழ்த்துகிறேன், இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், இந்த வேதத்தை நான் என்ன பண்றேன், இந்த வேதத்துக்காக சாட்சியா இருப்பேன்னு சொல்லி நம்முடைய கரங்கள்ல நம்முடைய பரிசுத்தமான தேவன் கொடுத்த வேதத்தை உயர்த்தி நாம் அப்படி துதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சணத்தை காண கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என்ன ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. இதுவரைக்கும் இயேசுவை தம்முடைய கரங்கள்ல ஏந்தி கொண்ட ஒரே ஒரு நபர் இல்ல, மரியாதை ஏந்தி வச்சிருந்திருப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்.
நமக்கு தெரிஞ்சு வேதத்துல உள்ள எந்த ஒரு பரிசுத்தவான்கள் இந்த சிமியோனுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு கிருபையை தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவரை நம்முடைய கரங்கள்ல ஏந்தி, நம்முடைய தோள்கள்ல அவருடைய ஊழியங்கள், அவருடைய சிலுவையை நம்ம சுமந்து இப்படி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாய் நாம் தேவனால ஒரு பெரிய ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய இருதயத்தில் அவரை சுமக்க வேண்டும், நம்முடைய கைகள் அவரை சுமக்க வேண்டும், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அவரை உயர்த்தி காட்ட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல நம்மை தம்முடைய கரங்களில் சுமக்கும் போது நாமும் வேதத்தை சுமக்கிறவர்களாய், அந்த கட்டளைகளையும் சிலுவைகளையும் கற்பனைகளையும் பாடுகளையும் சுமக்கிறவர்களாய் ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றுவர்களாய் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் அவரை சந்திக்க, அவரை தரிசிக்கிற ஒரு கிருபை இந்த பூமியிலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 134 அதிகாரம் 2ஆம் வசனம், Psalms 134:2. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரர் எழுதும் போது விதமா எழுதுகிறார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு இடத்துல இப்படி இருக்கிறது, புருஷர்களே உங்கள் கரங்களை என்ன பண்ணுங்க, உயர்த்தி கர்த்தரை என்ன பண்ணுங்க, துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் இங்கே பொதுவா என்ன சொல்லு, ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரிங்கள். ஒரு சரண்டர் பண்ணுகிற அனுபவம் ஒரு பக்கம் காணப்படுகிறது. இன்னொரு பக்கம் கர்த்தரை நம்ம அப்படியாய் கரங்களை உயர்த்தி அல்லது நம்முடைய கரங்களை வேதத்தை சுமந்து கர்த்தரை உயர்த்தி துதிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் தம்முடைய கரங்களில் ஏந்தி நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுகிறேன், கனம் பண்ணுகிறேன். நிறைய பேர் இந்த வேதத்தை தூக்கிட்டு வர்றதுக்கே ஒரு வெட்கப்படுறாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அதை யோசிக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை உயர்த்தி கரங்கள்ல வேதத்தை பரிசுத்த வேதத்தை சுமந்து மேல உயர்த்தி துதிக்கும் போது ஆண்டவரும் தம்முடைய கரங்கள்ல நம்ம என்ன பண்றாரு, சுமந்து கொள்ளுகிறார். நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், தனிமை, வியாதி, கவலை, எல்லா கைவிடப்பட்ட நிலைமைகள் வரும்போது நம்ம தனிமையா அல்ல, அந்த காரியங்களை தாண்டி போக ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மை தம்முடைய கரங்கள்ல சுமந்து, அது மாத்திரமல்ல நம்மை உயர்த்தி ஆஸ்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை அப்படியாய் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது கர்த்தருடைய அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு கர்த்தரை என்ன பண்ணாராம், ஸ்தோத்தரித்து சில காரியங்களை அங்க சொல்றாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சொல்லிட்டு 32ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவர் ரட்சணத்தை கண்டது மாத்திரமல்ல, அந்த ரட்சணத்தை சுமக்கிற ஒரு கிருபை அவர் என்ன பண்ணாராம், பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வேதத்தை நம்ம சுமந்து உயர்த்தி இந்த வேதத்தை கனம் பண்ணி உயர்த்துறதுனா வெறும் கையில உயர்த்துறது மட்டுமல்ல, அவருடைய கட்டளைகளை மேலானதாக, மனுஷனுடைய சட்டத்தை காட்டிலும் கர்த்தருடைய சட்டத்துக்கு நம்ம அதிகமா பயப்படும் போது இல்ல, ஒரு வேலைக்கு போகும்போது ஒரு வேலை அதிகாரிகளுக்கு எவ்வளவு பயந்து ஓடுறோமோ அதை விட தேவனுடைய காரியங்களுக்கு பயந்து ஓடி வரும்போது நம்ம என்ன பண்றோம், அவருடைய கட்டளைகளை சுமக்கிறோம், உயர்த்தி காட்டுகிறோம். அப்படி நம்ம காட்டும் போது ஆண்டவர் வாழ்நாளெல்லாம் தீமைக்கு விலக்கி நம்ம என்ன பண்றாரு, அவர் சுமந்து கொள்கிறார். ஆண்டவர் ஒரு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல் ஆண்டவர் என்ன பண்ணாராம், இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து கொண்டு வந்தார்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலே வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார் அத்தனை லட்சம் ஜனங்களை. கர்த்தருடைய நாமம் அவங்களுடைய கால்கள் பலவீனமாகாதபடி, அவங்க சோர்ந்து போகாதபடி, வனாந்தர பிரயாணத்துல பார்வைக்கு அவங்க நடக்கிறவளை போல காணப்பட்டாலும் கர்த்தர் தம்முடைய சிறகுகளை அவனை என்ன பண்ணாரு, மூடிக்கொண்டு அவளை சுமந்து கொண்டு வந்தது போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் சுமக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கண்களை மூடி ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உடைய சிலுவை நாங்க சுமக்கிறோம் ஐயா, நீர் எங்களுடைய பிரச்சனைகளை சுமந்து கொள்வீராக. ஆண்டவருடைய நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், உங்க சுமைகளை நான் சுமந்து கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஆண்டவரே சிமியோனுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில அப்பா ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார் ஐயா.
ரட்சண்யத்தை கண்டது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே தன்னுடைய கரங்களில் சுமக்கக்கூடிய ஒரு கிருபையை நீ தந்தபடினால இன்னைக்கு நாங்க ஆண்டவரே உடைய ஊழியத்தை நாங்க சுமக்கிறோம், உங்க சிலுவையை சுமக்கிறோம், உமக்காய் வருகிற பாடுகளை சுமக்கிறோம், உமக்காய் வருகிற நிந்தைகள் அவமானங்களை கண்டு ஓடி விடாதபடி வைத்து விடாதபடி அதை நாங்கள் விருப்பத்தோடு சுமந்து வரும்போது எங்களுடைய குடும்பங்களை எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களில் பாதுகாத்து சுமந்து வருகிறீர். ஆண்டவரே நன்றியோடு போய் துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. தேவையற்ற எத்தனையோ காரியங்கள் நாங்கள் சுமக்கிறோமே, ஏன் தேவனை நாங்கள் சுமக்க கூடாது? அப்படி பரிசுத்த வேதத்தை நாங்கள் சுமந்து அந்த சாட்சிகளை சுமந்து செல்வர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த காலவேளையில இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ரட்சணியத்தை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள, தரிசிக்க, அதனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் அவருடைய குடும்பங்கள் அந்த நாட்களை அனுபவிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. உங்க நாம தொடர்ந்து மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அவன் ஆண்டவரே நீதிமானும் ஆண்டவரே பயபக்தி உள்ளவனுமா இருந்தது போல இந்த நாட்களே எங்களோட வாழ்க்கை அப்படி காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இணைபடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நாம தொடர்ந்து மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தில் இதுவரைக்கும் எங்களோடு இருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரெகபத் சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.